ஒரிசாவில் வச்சு பிரதமர் மோடி பேசிய பேச்சு. இங்கே இருக்கின்ற பூரி ஜெகநாதருடைய அந்த கருவறை சாவி எங்கே இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். கருவறையில் இருக்கின்ற பொக்கிஷங்களை கொள்ளையடித்தவர்கள் சாவியை கொண்டு போய் விட்டார்கள், அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னாரா மோடி? சொன்னார்ல. அது எப்பொழுது நடந்த சம்பவம்? இதே ராஜேந்திரன் சோழனுடைய வெற்றி தான். இந்த 1035 காலகட்டத்தில் ஒரிசாவில் போய் போரிட்டு வெற்றி பெற்றவன், அங்கே இருக்கின்ற கங்கையில் தண்ணி கொண்டு வந்தவன். அது வெற்றியின் நினைவாக, வெற்றியின் முகமாக தண்ணி கொண்டு வந்தான். வெறும் பாத்திரத்தில் கொண்டு வரல, பீப்பாய் பீப்பாய் அள்ளிட்டு வந்தான். நீங்க கங்கையவே வெற்றி கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு மன்னனை பார்த்து நீ சொன்னீங்க ஒரிசாவுடைய அந்த கருவறை சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்ப இங்க வந்து நீங்க தண்ணி கொண்டு வரீங்க. அப்ப என்ன ஊருக்கு ஒரு வேஷம், ஊருக்கு ஒரு நீங்க நீதியா? நீங்க அப்ப நீங்க இங்க வந்து கேட்க வேண்டாமா, ஒரிசாவுடைய சாவியை ராஜேந்திர சோழன் எங்கு வைத்திருக்கிறான் என்று எடுத்து கொடுத்து விடுங்கள், நான் மக்களிடம் கொடுத்து விடுன்னு சொல்லணும்ல. அப்ப இங்க வந்து நீங்க ராஜேந்திரனை புகழ்றீங்க, ராஜேந்திரனை போன்ற ஒரு ஆட்சி அமைப்போம். அப்ப ஒரிசால அவனை பத்தி தப்பா பேசுனீங்க. எது உண்மை? இது முக்கியமானது. இப்ப நீங்க கேட்குறீங்க 140 கோடி மக்களுக்குமான ஒருத்தராக ராஜேந்திரன் இருந்தான். நீங்க 140 கோடி மக்களுக்குமான ஒருத்தராக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களான்னு நினைக்கிறேன். இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் வந்து 25 கோடி பேர் இருக்கான்.